செய்திகள் தொடர்கின்றன. பிரேசில் நாட்டின் தலைநகர் ரியோ டி ஜெனிரோ நகரில் மிதக்கும் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் பொதுமக்களின் காட்சிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 33 லட்சம் வண்ண வண்ண விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ள 85 மீட்டர் உயரமுள்ள இந்த பிரம்மாண்டமான மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரம் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. வண்ணமயமான இந்த கிறிஸ்துமஸ் மர அறிமுக விழாவை லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். சுமார் 8 நிமிடங்கள் வான வேடிக்கைகளுடன் தொடங்கப்பட்ட இந்த விழா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மலை உச்சியில் உள்ள இயேசு கிறிஸ்து சிலை அனைவருக்கும் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த மிதக்கும் கிறிஸ்துமஸ் மர அறிமுக விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உலகிலேயே மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரம் என்ற கின்னஸ் சாதனையையும் இது பெற்றுள்ளது. பறக்கும் ஜெட் உடையணிந்தபடி விமான ஓட்டி ஒருவர் சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைக்கு மேல் பறவையைப் போல் பறந்து அதிசயம் நிகழ்த்தியுள்ளார். சுவிட்சர்லாந்து விமான ஓட்டி யுவஸ் ரோசி வானில் பறந்து அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறார். 51 வயதான இவர் இறக்கை வடிவிலான பறக்கும் ஜெட் உடையை அணிந்து கொண்டு ஒரு பறவையைப் போல சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைக்கு மேல் பறந்து சாகசம் செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இவர் 2 ஜெட் விமானங்களுக்கு மத்தியில் மணிக்கு 125 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சாதனை செய்தார். விமானங்களில் அமர்ந்து மனிதர்கள் பறக்கும் நிலையையும் தாண்டி ஜெட் இறக்கைகளை கட்டிக்கொண்டு மனிதனே பறவையைப் போல பறக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து நீக்கப்பட்டுள்ள யுவராஜ் சிங் விரைவில் அணிக்கு திரும்புவேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் வீரர்கள் பட்டியலில் வெளியிடப்பட்டது. அதில் யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங் ஆகியோருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. எனினும் யுவராஜ் சிங்கிற்கு நுரையீரலில் கட்டியிருப்பதால் தான் அவர் அணியில் சேர்க்கப்படவில்லை என்றும் காரணம் கூறப்படுகிறது. இதனிடையே ட்விட்டர் இணையதளத்தில் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ள யுவராஜ் சிங், நுரையீரல் பாதிப்பு காரணமாக சிகிச்சை மேற்கொண்டு வரும் தான் நலமாக இருப்பதாகவும் விரைவில் அணிக்கு திரும்ப உள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். நமது மீனவர்களை காப்பாற்றுவதற்காக தொடரப்பட்ட வழக்கில் இந்திய கடலோர காவல்படை அளித்துள்ள பதில் மனுவை திரும்பப் பெற வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்ததால் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சில்லறை வணிகத்தில் நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது குறித்த மத்திய அரசின் உத்தரவு பாஜக ஆளும் மாநிலங்களை கட்டுப்படுத்தாது என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அத்வானி கொலை முயற்சி வழக்கில் மேலும் ஒருவர் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.